டிரைவ் பண்ணுவீங்களா காரு? ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னங்க? எனக்கு இதான் ஓட்ட தெரியும். பரவாயில்ல, வாங்க ஓட்டுங்க. உங்க ஃப்ரெண்டோடதுன்னு சொன்னீங்க. ஃப்ரெண்டோட இருந்தா என்னங்க, நம்மளோடது மாதிரி தாங்க. வாங்க ஓட்டுங்க. அப்போ ஒரு சின்ன டிரைவ் போயிட்டு வந்துட்டோமா? தாராளமா வாங்க. வாங்க. இந்தாங்க. சித்தப்பா, பரம பாருங்க. அப்பா. பரமு, எங்க ஊர் சுத்திக்கிட்டு இருக்கு? யார் வண்டி இது? இல்லப்பா, கடைக்கு வந்தேன். வர வழியில ஃப்ரெண்டை பார்த்தேன். அவளோட வண்டி தான் இது. ஓட்டி பார்க்கணும் ஆசையா இருக்குன்னு கேட்டேன், அதான். என்ன இது உனக்கு புது புது ஆசையெல்லாம்? படிக்க போனோமா வந்த மாதிரி இல்லாம யார் யார் வண்டியை ஓசி வாங்கி சுத்திக்கிட்டு இருக்க நீ? இதெல்லாம் நல்லதுக்குள்ள பரமு. வண்டி ஓட்டுறேன்ட்டு எங்கேயாவது போய் இடிச்சு தொலைச்சிட்டேன்னா, கை கால் உடஞ்சிருச்சுன்னா யார் பதில் சொல்றது அதுக்கு? எவன் வந்து உன்னை கட்டிக்கிறவான்? இந்த பாரு, அடக்கம் ஒடுக்கமா ஒழுங்கா இருக்கணும். இதெல்லாம் கூடாது. தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காது நீ. அதெல்லாம் இல்லப்பா, நான் ஒழுங்கா தான் ஓட்டுவேன். அதான் நீங்களே பாத்தீங்கல்ல. நீ ஒழுங்கா ஓட்டுவ? உன் பின்னாடி வரவங்க ஒழுங்கா ஓட்டுவ. நீ என்ன கேரண்டி கொடுக்குறியா? வரவன் இடிச்சுட்டு போயிட்டானா? காலம் கிடக்கிற கடவுள இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு கோபி. அறிவு இருக்கா அவனுக்கு? எதுக்கு இந்த வெட்டி பந்தால நமக்கு? ஊரார் வண்டியெல்லாம் வாங்கி சுத்திக்கிட்டு இருக்க நீ? இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா. பரமு, சித்தப்பா சொல்றது ரொம்ப கரெக்ட். எதுக்கு இன்னொருத்தர் வண்டியெல்லாம் வாங்கி ஓட்டிட்டு இருக்க? பொம்பளை பிள்ளை அவசியம் வண்டி ஓட்ட கத்துக்கணும். எல்லா வண்டியும் ஓட்ட தெரியணும். ஆனா அது நம்ம வண்டியா இருக்கணுமா? இப்ப இதை எடுத்துட்டு வரும்போது ஏதாவது உடஞ்சு போச்சு, இல்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா தேவையில்லாம அவங்க வந்து நம்மகிட்ட சண்டை போடுவாங்க. அது மட்டும் இல்லம்மா, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க. இன்னொருத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. நமக்கு என்ன சக்தி இருக்கோ அதுக்குள்ளதான் நம்ம வாழ கத்துக்கணும். சாரிண்ணே. கோபி சொல்றது கரெக்ட். நாம யாரு, நாம என்ன நிலைமையில இருக்கணுங்கிற அறிவு நமக்கு முதல்ல அது பொம்பளை பொண்ணுங்களுக்கு இருக்கணும். புரியுதா? போ, இனிமே இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. வண்டி யார்கிட்ட வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு அப்பா. சரிப்பா. பாத்துப்பா. சித்தப்பா, பிரமாதமா வண்டி ஓட்டுது இல்ல? யாரா இவன் பிரமாதமா வண்டி ஓட்டுதான்? நீ இவன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். நானு காமு மாதிரி இல்ல, பிடிவாதக்காரி கோபி. சித்தப்பா, காமுவோட கல்யாணம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் காசை தேத்தி ஒரு செகண்ட் ஹேண்ட்ல இது மாதிரி ஒரு வண்டி வாங்கி பரம கொடுத்துருவோம். கழுத படிக்க போறதுக்கு வண்டி வேற கேக்குது. அதுக்கு நம்ம என்ன வண்டி வச்சுக்கிற நிலைமையில இருக்கோம்ப்பா? ரொம்ப ஓவரா செல்லம் கொடுக்குற கோபி நீ. இவ்வளவு சொல்றியப்பா, நீ முதல்ல ஒரு வண்டி வாங்கிக்கையா. வண்டி வாங்கணும் சித்தப்பா. சைக்கிள்ல இருந்து அடுத்து வண்டி வாங்கினா கார் தான் வாங்கணும். சைக்கிளை முதல்ல எடு. நீயே அவ முன்னாடி சொல்லாம போடிய. சாதாரண நாளில் பண்ணி பெரிய பெரிய ஆசையில வச்சுக்கிட்டு இருக்க நீயே. என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஒரு பிரச்சனைங்க. என்ன பிரச்சனைங்க? எங்க அப்பா கிட்ட எங்க அண்ணன் கிட்டே மாட்டிக்கிட்டேன். ரெண்டு பேருமே கேள்வி கேட்கறதுக்குனே பிறந்தவங்க. யாரு வண்டி, எங்க போற, என்ன விவரம், அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டு உயிரை வாங்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேர்ட்ட இருந்து தப்பிச்சுறதுக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆயிடுச்சு. என்னங்க அவ்வளவு ஜாலியா போனீங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரேன்னு நினைச்சேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றது, படத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கும். வீட்டுக்கு தெரியாம கிளம்பி போனா எங்க அப்பா, எங்க பெரியப்பா, இல்ல எங்க கோபி என்ன யார்கிட்டயாவது ஒரு ஆள்கிட்ட மாட்டிடுவேன். என் ராசி அந்த மாதிரி. சின்ன ஊர்ல அதான். சின்ன ஊர் தான். எங்க அண்ணன் இந்த சைக்கிளை வச்சுட்டு இந்த ஊரவே சுத்தி சுத்தி வரும். எப்பயும் அதட்ட தான் மாட்டுவேன். இன்னைக்கு அதட்ட தான் மாட்டிக்கிட்டேன். திட்டினாராங்க? திட்டினாலும் பரவாயில்லங்க. இந்த அட்வைஸ் பண்ணுவாங்களே, ஐயோ ஆண்டவா, அதைத்தான் தாங்கவே முடியாது. அதுக்கு 2 அரை கூட அரைஞ்சிடலாங்க. ஏங்க சூப்பரா பேசுறீங்க. எங்க வீட்லயும் இப்படிதான் சொல்லுவாங்க. என்ன நீங்க கொஞ்சம் டீசெண்டா சொல்றீங்க, எங்க வீட்ல என்ன வாயாடின்னு சொல்லுவாங்க. ஏங்க ரொம்ப கியூட்டா பேசுறீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க இருக்க வேண்டிய இடமே வேறங்க. நிஜமாவா? சத்தியமாங்க. சரி, நான் கிளம்புறேன். என்ன அவசரம்? இல்ல, இப்பதான் எங்க அப்பா கிட்டே அண்ணங்கிட்டே மாட்டினேன். இந்த சைடு வர சான்ஸ் இருக்கு. திரும்பி மாட்டிடுவேணும்னு பயமா இருக்கு, அதான். சரி ஓகே பரமு. பரமுவா? ஆமா. என் பேரு எப்படி உங்களுக்கு தெரியும்? நோட் புக்ல பார்த்தாங்க. ஓ. வீட்டுக்கு போனா மறந்துடாம ஓபன் பண்ணி பாருங்க. ஏன், என்ன இருக்கு? என் பேர் தெரிஞ்சுக்க வேணாமா? ஆமால, உங்க பேர் என்ன? சக்திங்க. சக்தி. ஹலோ, என் பேர் தெரிஞ்சா மட்டும் போதுமா? என் செல் நம்பர் எழுதி வச்சிருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரீயா இருக்கும்போது மிஸ்டு கால் மட்டும் கொடுங்க, நான் கால் பண்றேங்க. சரி. சரி வரேன். சரிங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க என்கிட்ட பேசுறது எங்க மூத்திய தாண்டா சொல்ல வேண்டாம். ஏங்க நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. சரிங்க. சரி, வரேன். ஓகேங்க. என்னடா சொல்றாவ? மச்சான், தூண்டிலே போட வேணாண்டா, தானா வந்து மாட்டுதுடா.
நான் சொல்லுன்னு நினைக்கிறேன், அவளா சொல்லிடுறாடா. இதுல வேற மூர்த்திக்கு தெரிய வேணான்னு அவளா சொல்றானா பாத்துக்கேன். ஆரம்பத்தில் எப்போ நல்லா தான் தம்பி இருக்கும். பார்க்கலாம். உன் வண்டியை எடு, என் வண்டியை எடுக்கணும். ஏ பாண்டி, ஏ பாண்டி, உன் மனசுல நினைப்பற இவன் நினைப்பாடா? அறிவு கட்ட முண்டான். என்ன இது மேல பண்ணிட்டு இருக்க? மகா, பாண்டிதான் உன் பிரச்சனைக்கு வர்றது இல்ல இல்லம்மா. இவன் ரோட்ல அண்ணாட தெரிஞ்சப்ப கோபியா தான் பெரிய மாமா சின்ன மாமா எல்லார்கிட்டயும் சொல்லி இவனை வீட்டை கூட்டிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட கோபியா தானுக்கே இவன் என்ன பண்ண நினைச்சான் தெரியுமா? இவெல்லாம் ஹாஸ்பிட்டல்லே செத்து தொலைஞ்சிருக்கணும். இவன் ஹாஸ்பிட்டல்ல சுயநலம் இல்லாம சாக கிடந்தப்ப நீங்க தானே என்கிட்ட அழுது புலம்பி இவன் காதுல பாண்டி பாண்டின்னு கூப்பிட சொன்னீங்க. நான் அப்படி கூப்பிட்டனால தானே இவன் உயிர் பழச்சான். அந்த நன்றி கடன் கொஞ்சம் கூட இல்லாம பதிலுக்கு என் வாழ்க்கையை பாழாக்க தெரிஞ்சான். செல்வரங்க அண்ணே அன்னைக்கு காப்பாத்தினது என்ன இல்ல, உங்க பிள்ளை பாண்டியே தான். செல்வரங்க அண்ணே மட்டும் அன்னைக்கு வரல, நானே இவனை கழுத்து நெரிச்சு கொண்டிருப்பேன். இப்ப என்னம்மா பிரச்சனை? கோபியத்தை நாள் வச்சு கொள்றதுக்கு இவன் பிளான் போட்டுட்டு இருக்கான். டேய் பாண்டி, மகா சொல்றதெல்லாம் உண்மையா? அம்மா அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. ஏய் பொய் சொல்லாதடா. என் கோபியத்தனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நானே இவனை கொன்றுவேன். இங்க பாரு, மகா சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா நானே சோத்துல வச்சு வச்சு உன்னை கொன்றுவேன். ஏமா அவ சொல்றத நம்பிக்கிட்டு இருக்காத, போமா. மனுஷனமா இவன்? எப்படிமா இவனுக்கு கோபி என்ன கொல்லணும்னு தோணுச்சு? மகா சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சு, நானே அவனை அடிச்சு இவனை கொண்டு தூங்கும் போது கல்ல தூக்கி தலையில போட்டு கொல்லணுமா இவனலாம்? ஏண்டி ஒத்த பிள்ளையா பிறந்து எல்லாத்துக்குமே கெடுதல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நன்மைக்காக இருக்க மாட்டேங்கிறான். இவனை என்னதான் பண்றதுன்னு தெரியல. அவர் சொன்ன வீடு இதான்னு நினைக்கிறேன். வாங்க போய் பாப்போம். யாருங்க வீட்ல? வணக்கங்க. வணக்கம். நீங்க இங்க ஜெகநாதங்கிறது யாரு? நான் தான். அப்படியா? என்ன விஷயம்? உங்களை பார்க்க தாங்க வந்தேன். அப்படியா? வாங்க. வாங்கம்மா. உட்காருங்க. வாங்கம்மா உட்காருங்கம்மா. உட்காரு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். அம்மா தண்ணி கொண்டு வா. அப்புறம் எங்கேருந்து வர்றியே? ஐயா நாங்க மதுரை டவுன் ஹால் ரோட்ல எலக்ட்ரானிக் கடை வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன விஷயமா வந்தியே? அதாவதுங்க, என் தம்பி மகன் ஒரு பையன் இருக்கான். நல்லபடியா படிச்சுட்டு சும்மா இருக்க கூடாதுன்னு ஒரு கம்ப்யூட்டர் கடை ஒண்ணு வச்சான். அது நல்லபடியா ஓடிட்டு இருக்கு. சொத்து எக்கச்சக்கமான சொத்து. ஒரே பையன்தான். அவனுக்காக தான் இந்த ஏரியால பொண்ணு கிடைக்காம பிராவிட்டு தெரியறோம். அப்படியா? ஐயா, கல்யாண வயசுல உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்க்கலாங்களா? நீங்க சொல்றதெல்லாம் சரித்தேன். திடுதுப்புன்னு இப்படி 3 பேர் வந்துக்கிட்டு பொண்ணு இருக்கா பொண்ணை கூப்பிடுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பொண்ணு பார்க்கணும்னு சொன்னால் முன்னாடியே எங்களுக்கு சொல்லிவிடணும். நாங்கள் தயார் நிலையில் இருக்கணும். பேச்சுவார்த்தை நடத்தி பொண்ணு பார்க்க வந்தால் அது அழகாக இருக்கும், பேச்சுவார்த்தை நல்லா இருக்கும். அதை விட்டு திடுதுப்புன்னு இப்படி வந்தால் என்ன அர்த்தம்? ஐயா தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. காரைக்குடிக்கு ஒரு ஜோலியா வந்தோம். வந்த இடத்துல ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த இடத்துல இருக்கு, போய் பாருங்கன்னு சொன்னாரு. வந்த இடத்துல அவசரப்பட்டு இன்னைக்கு நல்ல நாளா இருக்கேன்னு பார்க்க வந்துட்டோம். செய்யறதெல்லாம் முறைப்படி செய்வோங்க, கோவிச்சுக்காதீங்க. சரி. என்னங்கப்பா? இது என் சின்ன பொண்ணு, பேர் ரோஹிணி. வணக்கம். கல்யாணம் ஆகல. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்தாம்மா. ஆமா, இது யாருங்க? இது என் பெரிய பொண்ணு மலர். அப்படிங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. கோயம்புத்தூர்ல கட்டி கொடுத்துருக்கு. அப்படிங்களா? என்னம்மா அப்பா வீட்டுக்கு வந்தியா? ஆமாங்க, நான் அப்பா வீட்டுக்கே வந்துட்டேன். என்னங்க உங்க பொண்ணு இப்படி சொல்லுது? கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? கொஞ்ச நாள் தான் ஆச்சு. கல்யாணம் ஆன அன்னைக்கே என்னால அங்க இருக்க முடியாதுன்னு திரும்பி வந்துட்டேன். போதுமா? ஏங்க உங்க பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, கொஞ்சம் பிரச்சனை. ஐயா, உங்க வீட்டுல ஒரு நல்ல பொண்ணு இருக்குன்னு தான் சம்பந்தம் பேச வந்தோம். மூத்த பிள்ளை கட்டி கொடுத்த இடத்துல மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழாம வீட்டுல வந்து இருக்கு. இந்த பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடக்க? ஏங்க உங்க மூத்த பொண்ணுக்கு நல்ல புத்திமதி சொல்லி மாப்பிள்ளையோட சேர்த்து வைக்க பாருங்க. அப்பதான் இந்த பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும். நாங்க வாரோம். வாங்கம்மா. பாத்தியா, நீ பண்ற காரியத்தினால ஓ வாழ்க்கை தான் கெட்டுடுச்சுன்னு நினைச்சேன். இப்ப ஏன் வாழ்க்கையை சேர்த்து கெடுக்க ஆரம்பிச்சிட்டியா? உன்னால இங்க எல்லாரோட சந்தோஷமும் போயிடுச்சு. உன்னால எனக்கு கல்யாணமே ஆகாது போல இருக்கு. ஹலோ ரோஹிணி,
தனியாவா இருக்க? தனியா தான் இருக்கேன். நான் அனுப்பிச்ச ஆளுங்க வந்தாங்களா? வந்தாங்க. இப்பதான் கிளம்புனாங்க. எப்படி, நல்லா நடிச்சாங்களா? நடிப்பெல்லாம் பிரமாதம். அவார்டே கொடுக்கலாம். பாத்தியா ரோஹிணி, சொந்த பொண்டாட்டியை சரி பண்றதுக்கு எப்படி எல்லாம் திட்டம் போட வேண்டியிருக்கு. வேற வழியே இல்ல. அவளுக்கு இப்படி எல்லாம் நெருக்கடி கொடுத்து காய் நகர்த்தினாதான் மலர் சரியாவா. ரோஹிணி, மலரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவ முகத்துல எதையும் உடனே கண்டுபிடிக்க முடியாது. பட் ஏதாவது ஒரு சேஞ்ச் கண்டிப்பா இருக்கும். வெயிட் பண்ணி பாப்போம். ஓகே ரோஹிணி, தேங்க்யூ. ஹலோ, யாரு? நான் யாரும் தெரியலையா? இல்லையே, வீடியோ கால் தான் ஃபேஸ் தெரியும், வாய்ஸ் மட்டும் தானே கேக்குது. குரல் கூட உங்களுக்கு தெரியல? ஏய், என்ன வனிதா மூச்சடிச்ச மாதிரி பேசுற? என்ன கோல்டா? நான் வனிதா இல்ல. ஓ, ஐ எம் ரியலி சாரி ஐஸ்வர்யா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆமா, எப்பவும் லேண்ட் தானே கூப்பிடுவ? என்ன ஐஸ்வர்யாவா? ஹலோ, நிஜமாவே நான் யாருன்னு தெரியல உங்களுக்கு? என்ன எந்தெந்த பொண்ணுங்க பேரெல்லாம் சொல்றீங்க நீங்க? ஓ சரி சரி, மன்னிச்சுக்கோ மீனா. நீங்க பேசவே வேண்டாம், முத போனை வைங்க. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஏய் வச்சிராத பொறுமோ. சரி சரி சரி, நான் தான் பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? கால் மீனி என் நம்பரை எழுதி கொடுத்துட்டு வந்து எப்படா நீ கால் பண்ணுவ நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பின்னையே எவ்வளவு பேரெல்லாம் சொல்றீங்க? சும்மாதான், உனக்கு எப்படி கோவம் வரும்னு பார்க்கதான். அப்படியா? சாரி. ஏய், நமக்குள்ள என்ன சாரி? நமக்குள்ள சாரிலாம் கிடையாதா? நமக்குள்ள வேற ஒண்ணு இருக்கு. வேற ஒண்ணா? அது என்னது? நீயே சொல்ல. தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. உனக்கு தெரியும். நிஜமாவே தெரியலப்பா. சும்மா சொல்லாத. உன்ன மாதிரி வயசு பொண்ணுக்கு, அதுவும் உன்ன மாதிரி சார்பா இருக்க பொண்ணுக்கு அந்த மூலத்து கண்டிப்பா தெரியும். 3 எழுத்தா? ஆமா, ஒருத்தரை பார்த்து பிடிச்சு போனா ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் அந்த 3 எழுத்து நிச்சயமா இருக்கும். அதுவா? எனக்கு தெரியுமே. ஏய் சொல்லு 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 ப்ளீஸ் ப்ளீஸ், ஓ வாயிலே சொல்ல. மொபைல். அதானே இப்ப இருக்க பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வச்சிருக்காங்க. என்ன கிண்டல் பண்றியா? சரி நீ சொல்ல வேணாம், நானே அந்த 3 எழுத்து சொல்லிட்டா? நீங்களா? எங்க சொல்லுங்க. ஹாய். ஹலோ ஹலோ. ஹாய் டார்லிங். அந்த 3 எழுத்தை நான் சொல்லிட்டுமா செல்லம்? காதல். காதல். ஐ லவ் யூ. எந்த எருவட்ட நாயிடா? யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? வந்தன்னா தொலைச்சு போட்டுவேம்மா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? உங்க அக்காவுக்கு போன் போட்டு பேசு, இல்லன்னா தங்கச்சிக்கு போன் போட்டு பேசு. என்கிட்ட இப்படி பேசுனா ஏறி மிதிச்சிடுறாமா. உடல் குந்தாலி எல்லாம் வெளிய வந்துடும். போட வேடா ராஸ்கல். எந்த காட்டு பரதேசி பையன் தெரியல, போன்ல அசிங்க அசிங்கமா பேசுறான். அவன் வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா வாய காது வரைக்கும் கிழிச்சு விட்டுவேம்மா. டேய் என்னடா ஆச்சு? கட்டாயிடுச்சு மச்சி. அவங்க அம்மா திட்டிட்டாங்க மச்சி. அவள்கிட்ட வேற ஃபோன் இல்லை மச்சி. ஸோ ஃபோன் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும்ல பேசுறதுக்கு? ஆமாண்டா மச்சி, சீப்பாக ஒரு மொபைல் வாங்கி கூட. சீப்பானடா, காஸ்ட்லியாக வாங்கிக்க, நான் தரேன். தேங்க்ஸ் மச்சி. வா. அந்த கோபி இந்த வழியாக தான் வருவான். இன்னைக்கு அவனை போட்டே ஆகணும். இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில கடைசி நாளா இருக்கணும். இன்னைக்கு தான் என் வாழ்க்கையோட தொடக்க நாளா இருக்கணும். கவலைப்படாதப்பா, ஒன்னு அருவாள்ல போடுவோம். அப்படி மிஸ் ஆச்சுன்னா வண்டியை விட்டு அவன் கதையை க்ளோஸ் பண்றோம். 2ல 1, அருவாளா வண்டியா நான் வாழ்க்கையை அவனே டிசைட் பண்ணிட்டோம். மொத்தத்துல ரத்தத்தை பக்கமா விடவே கூடாது இன்னைக்கு. ஏய் அதோ பாரு, வரான். ஏய் சீக்கிரம் ஏறு. ஏய் ஏறா. ஏய் சீக்கிரம்.
போட்டாங்களே. ஐயோ. அவன் இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. போ சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா. ஆளை காணோம். அதோ போற பாரு, அதோ போற பாரு, அதோ போற பாரு. போடா போடா, சீக்கிரம் போடா. போடு, தூக்குடா. டேய், மிஸ் பண்ணிடாதீங்கடா. இதே மாதிரி வாய்ப்பு கிடைக்காதுடா. இந்த சந்தை அவனை போறதுக்கு சரியான இடம். பொருளோட வெளில வா. எடுறா வண்டியா.